ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்திபன் பூனையை புதைக்கிறதுக்காக குழியை தோன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திபன் பூனையை புதைக்கிறதுக்காக அந்த குழியை தோன்றாரு. கொஞ்சம் ஆழமாக தோண்டினதுக்கப்புறமா உள்ளே ஏதோ இருக்குது. என்னன்னு பார்த்தா அது ஒரு பெட்டி. அது வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை வேண்டாம், உள்ள ஏதாவது புதையல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு பங்கு கொடுக்க வேண்டியிருக்குமே. அதனால் அப்புறமா யாருக்கும் தெரியாமல் நைட் இருட்டினதுக்கப்புறம் நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த குழியை கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு வேறு இடத்துல பூனையை புதைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போனால் பயங்கர எக்ஸைட்மெண்ட். என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே எங்கேயுமா சுற்றிட்டுருக்காரு. அந்த பெட்டியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் மைண்டு ஃபுல்லாமே ஓடிட்டுருக்கு. இதை பார்த்து அவரோட ஒய்ஃப், என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு பொறுமையே இல்லை. சரி, முதல்ல போய் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த பெட்டி இருந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த பெட்டியை சுற்றி இந்த தடவை கொஞ்சம் ஆழமாக குழி தோன்றாரு. பெட்டி ஒரு கயிறில் கட்டி காரை வச்சு மேலே இழுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டியும் மேலே வந்துருச்சு. பார்த்திபனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே வச்சே திறந்தா ரிஸ்க்கு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பெட்டியை காரில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு.